வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? மணி 6 பாருங்கள். இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து பூண்டு குழம்பு, ரசம் சாதம் சாப்பிட்ட அப்புறம் தான் உயிரே வருது. என்ன தான் நம்ம வீட்டிலே சாப்பிட்டாலும் வீட்டில் வந்து ஒரு பூண்டு குழம்பு ரசம் சாதம் இல்லை ரசம் சாதம் சாப்பிட்டா நான் படம் இருக்கும். அந்த ஃபீல்டில் உங்களுக்கு இருந்திருக்கேன். அதுவும் நம்ம வீட்டை கொள்ளு ரசம் இங்கே பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த கொள்ளு ரசம் 2 நாள் கூட ஒன்றும் ஆகாது. இது எப்போ பண்ணேன்? இன்னைக்கு தாங்க பண்ணேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதோட நாளைக்கு ரசம் வந்து நாளைக்கு சாப்பிட்டு நல்லாயிருக்கும். மீன் குழம்பும் ரசமும் வெயிட் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கோயம்புத்தூர் போயிட்டு வந்தாச்சு. கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் டு கோயம்புத்தூர் டு சென்னை நம்ம கோயம்பேட்டிலேருந்து ராகினி ரோகின்ற ஒரு தேட்டர் இருக்குது. அங்கேருந்து சென்டர் போகிறது இறங்கணுன்னா ஒரு ஆட்டோக்காரங்க வந்தாங்க. 450 ரூபா கேட்டாங்க. என்னங்க 450 ரூபா? சரி 430 ரூபா கொடு. சரி 400 ரூபா கொடு சொல்லி ஒரு 5-6 பேர் நம்மளை சூழ்ந்துக்கிறாங்க. பேச விட மாட்டேங்கிறாங்க. அப்போ இல்லைப்பா ஃப்ரெண்டு வரான்ப்பா சொல்லிவிட்டு இந்த ஊபரில் புக் பண்ணேன். 195 ரூபா. நேராக போய் இறங்கி பைக் எடுத்துன்னு வந்துட்டேன். வரப்போவே லைட்டாக பசி. காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடல. பஸ்ஸில் 6 மணி உட்காந்துட்டு எங்கேயுமே சாப்பிடல. நடுவில் டீ சாப்பிட்டேன். அதோட சென்னை வந்துட்டேன். வந்து வீட்டில் என்ன செஞ்சேன்னா பூண்டு குழம்பு செஞ்சாங்க. நீ சாப்பிட்டே பூண்டு குழம்பு? சாப்பிட்டேங்க. நல்லா இருக்குது பூண்டு குழம்பு. 2 நாள் நான் எல்லாமே சூரியன் என்ன பண்ணிருந்தான். ஜாலியாக இருந்தானா? நான் அப்பப்போ கேமரா செக் பண்ண இருப்பேன். நைட்டாக நான் உட்காந்துருப்பேன். இந்த வாட்டி தான் ஒரு 2 நாள் ஆச்சு நான் போயிட்டு. இங்கேயும் இந்த மாதிரி போனதே கிடையாது. இப்போ தான் போக ஆரம்பிச்சிருக்கேன். சரி ஓகே. இப்போ இன்னும் ஒன்றும் இல்லை. என்னால் ஒன்றும் முடியல. சாப்பிட்டு அப்படியே தலைன்னு போட்டு மட்டை இதோ நாளைக்கு காலையில் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நீ தான் தரேன், நானாக தரேன். சரி ஓகே. நீங்கள் சாப்பிட்டீங்களா? உங்கள் ஃபீல் எப்படி? ஏன்னா வெளியூர் எங்கெல்லாம் போயிட்டு வந்து வீட்டில் அந்த ரசம் சாப்பிட்டாலே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வந்து பூண்டு குழம்பு சாப்பிட்டு 10 நிமிஷம் நைட்டெல்லாம் அப்படியே காற்றுல போகிற மாதிரி இருக்கும். ஓகே, பார்க்கலாம்.